ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 25th சீரீஸ் 3rd டேல இருக்கும். அதாவது இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைசஸும் பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு 3rd டேங்கிறதால கீழே படுத்துன்னு பண்ற மாதிரி எக்ஸசைஸ், கொஞ்சம் அனிமல் போஸ்ல இருந்து காலை தூக்கி தூக்கி விடணும். பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுக்கோங்க. அப்பதான் முட்டி வலி இல்லாம இருக்கும். சரியா? இந்த மாதிரி முட்டி போட்டதுக்கு அப்புறமா கையை பிரிச்சு ஃப்ரண்ட்ல அனிமல் போஸ்ல இருங்க. அடுத்தது காலையும் பிரிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப கிட்ட வச்சுக்க வேண்டாம். இதுக்கப்புறமா ஒரு காலை மட்டும் தூக்கி ஸ்ட்ரெயிட் லைன் வைக்க போறோம். பாத்தீங்களா? கீழே இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. தரைக்கு பேரலா இருக்கணும் ஒரு கால். அடுத்தது ஸ்லோவா காலை கீழே இறக்கணும். ஆனா தரையை டச் பண்ணக்கூடாது. இறக்கிட்டு மேல ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருங்க. இது மாதிரி ஸ்லோவா 5 தடவை பண்ணணும். பாருங்க. 1 2 3 4 5. ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. அடுத்தது காலை கீழே இறக்கவே கூடாது. இப்போ கால் இந்த இடத்துல இருந்து மேல போயிட்டு வரணும். 1 நடுவுல தான் வரணும். கால் தரைக்கு போக கூடாது. 2 3 4 5. அடுத்தது கால் கீழே போகாமையே ஃபுல்ஸ் போயிட்டு தரைக்கிட்ட வந்து டச் பண்ணாம திருப்பி மேல போகணும். 1 2 3. நிதானமா பண்ணலாம். 4 5. இப்போ நடுவுல வந்துருங்க. காலை நடுவுல வச்சுக்கோங்க. தரையிலயும் இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அடுத்தது ரேபிட் ஃபயர் ரவுண்ட், அதாவது ஃபாஸ்டா பண்ண போறோம். 1 2 3 4 5. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு காலை ரிலாக்ஸ் பண்ண முடியும். இது ஃபுல்லா சேர்ந்ததுதான் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஒரு லெக். அதே மாதிரி அடுத்த காலுக்கும் பண்ணணும். பண்ணலாமா? பாருங்க, இப்ப லெஃப்ட் லெக் பண்றோம். கையை பிரிச்சாச்சு, காலை பிரிச்சாச்சு. இப்ப ஒரு காலை மட்டும் பின்னாடி ஸ்ட்ரெயிட் லைன் வைக்கிறோம். கீழே கொண்டு வரோம். ஆனா தரையை டச் பண்ணக்கூடாது. மேல போறோம். 1 2 3 4 5. அடுத்தது மேலேந்து நடுவுல 1 2 3 4 5. அடுத்தது மேலேந்து ஃபுல் ஃப்ளோர் வரைக்கும், ஆனா டச் பண்ணக்கூடாது காலை. 2 3. ஸ்லோவா தான் பண்ணணும். 4 5. அடுத்து ரேபிட் 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ். சோ இப்பதான் நம்ம ஒரு செட் முடிச்சிருக்கோம். இந்த கால 20 தடவை பண்ணும். அடுத்தது இந்த கால 20 தடவை. எப்படின்னா, முதல் கால நடுவுல இருந்து கீழே 5 தடவை, அதுக்கப்புறம் மேலேந்து நடுவுல 5 தடவை 10 தடவை ஆச்சா. அதுக்கு அடுத்தது மேலேந்து கீழே வரைக்கும் 5 தடவை 15 ஆச்சா. அதுக்கு அடுத்தது ஃபாஸ்டா மேலேந்து கீழே வரைக்கும் 5 தடவை. ஸோ 20 டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ்ல இது பண்றோம். அதுக்கு அடுத்தது தான் இன்னொரு கால் மாறணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டே இருங்க, நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இங்க இருந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டே இருங்க, கன்சிஸ்டன்டா எவ்ரி வீக் 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணிட்டே இருங்க. நல்ல பலன் இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நான் புது மூவோட வந்து உங்களை எல்லாம் பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய் பாய்.